கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் இலங்கையை சேர்ந்த மக்கள் திருவிழாவில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். பாரம்பரிய உறவு திருவிழாவை கருதப்படும் கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழா 14, 15 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவில் இந்தியா, இலங்கை பக்தர்கள் கலந்து கொண்டு கூட்டு திருப்பலி நடத்துவது வழக்கம். இதைத் தொடர்ந்து கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு கலந்து கொள்ள இந்திய பக்தர்களும் இலங்கை யாழ்ப்பாணம் மறையர் ஆயர் அழைப்புதல் விடுத்துள்ளார். இதை ஏற்று இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் 2720 ஆண்கள் 652, பெண்கள் 92, சிறார்கள் 3604 பேர் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்களை அழைத்து செல்ல 78 விசைப்படகுகளும் 22 நாட்டுப்படகுகளும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் இன்று காலை ராமேஸ்வரம் துறைமுகத்தில் வருகை தந்து போலீசார், உளவுத்துறை போலீசார், சுங்கம் மற்றும் இந்திய குடியுரிமை அதிகாரிகள் உடைமைகளை ஆய்வு செய்த பின்னர் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்லவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை அதிகமாக கண்காணித்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 100 படகுகளும் 3400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் படகுகளில் பயணம் மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்சத் சிங் கானோல், மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் பக்தர்கள் படகில் பயணம் மேற்கொண்டு நிலையில் பெண்கள், சிறார்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும், லைஃப் ஜாக்கெட் அணிந்திருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டது இணங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் கூறுகையில், கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் பாதுகாப்பாக இந்திய கடற்படை, கடலோர காவல்படையின் மற்றும் போலீசாரால் என 700க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு இன்று வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆலயம் முன்பு கொடியேற்றம் சிவகங்கை மறையார் லூதர்ஸ் ஆனந்த் தலைமையில் கொடியேற்றி நடைபெற்றது. இதற்கு பின் சிலுவை பாறை தேர்பவனி என்று இன்று இரவு நடைபெறும் என்று கூறப்படுகிறது. கச்சத்தீவிலிருந்து தொடர்பு கொண்டு உங்க விவரங்களை அளித்ததற்கு நன்றி சுரேஷ்.